ஆப்ஜெக்டிவ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த புக்கோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் 440 கிடச்சிது, அமேசானில் 520 இருக்குது, கம்பெனி கிட்ட போகும்போது 600 இருக்குது. கரெக்டாக பார்த்தோம் ஏரியாவுக்கு வந்து எனக்கு டெலிவரி சார்ஜ் அதிகமாக இருக்கனால நான் கொஞ்சம் அமேசான் விரும்புறதில்லை, அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறேன். உங்கள் ஏரியாவுக்கு கரெக்டாக எது சூட்டபிள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட்டை பார்த்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த புக் வந்து என்சிஆர்டி புக்கு நம்ம ஃபுல்லாக பேராக படிக்க முடியல அப்படின்னா இந்த புக்கை வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா இந்த புக்கு அழகாக பாயிண்ட்டாக அதுவும் இந்த பாட்டிலேருந்து எத்தனை வருஷம் நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை பற்றி எல்லாமே இலாவரியாக அழகாக கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு என்ன சிறப்பு அப்படின்னா எம்சிக்யூ ஒரு டாபிக் அழகாக கொடுத்துருக்காங்க. அழகாக எத்தனை கொஸ்டின் 5 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சின்ன டாபிக்னா 1 to 2 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி எம்சிக்யூஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு 2 டைப் ஆஃப் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஹச்டி பின் கொடுத்துருக்காங்கல்ல, எழுத்துக்கள் எல்லாம் சூப்பராக தெரியுது. ஆனால் நீங்கள் ஹைலைட்டரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டர் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா பேக் சைடில் வந்து ட்ராப் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது போல பென்சில் இல்லைன்னா பேனா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்க்கு தான் நம்ம எடுத்துருங்க. இந்த பேப்பர் குவாலிட்டி வந்து ஜிஎஸ்எம் மாதிரியாக இருக்குது. அது பென்சில் பால் பென் இந்த மாதிரி இருக்கும். இந்த புக் வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட், ப்ரைவேட், இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த புக் வந்து நல்லா உதவி செய்யும். ஏன் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் அந்த புக்கை பேராக படித்து அவங்க பழகிட்டு அந்த பேராஃபெல்லாம் அவங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நார்மல் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இருக்க வகையில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து படிக்கலாம். அழகாக ஒரு லைனராக கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் தான் நான் ஷார்ட் நோட்ஸே தாராளமாக படிக்கலாம். நான் ஷார்ட் நோட்ஸை படித்து தான் கரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது ஓரளவுக்கு. ஃபுல்லாக நீங்கள் அந்த ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இது இங்கிலீஷ் கிராமர் வந்து என்சிஆர்டி புக் வந்து நமக்கு கரெக்டாக கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது, 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் உட்காந்தேன். அதனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. படிச்சுட்டு இங்கிலீஷ் முடியும், ஆனால் உட்காந்து தமிழ் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புக் வந்து நான் தினமும் எடுப்பேன். எனி 3 டாபிக்ஸ் எடுத்து நான் படிப்பேன். அந்த ஒரே லெசனில் 3 டாபிக்ஸ் படிப்பேன், இல்லைன்னா ஒவ்வொரு லெசனில் ஒரு டாபிக் எடுத்து வச்சு படிப்பேன். ஆனால் 3 டாபிக்ஸ் படிங்க, அதுவே போதும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அப்படி படிச்சிங்கனாலும் அந்த புக்கில் வந்து நம்மகிட்ட வந்து சால்விங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக இது வந்து நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எதுலையுமே கிடைக்கல. நான் தமிழ்நாடு ஃப்ளிப்கார்ட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், எந்த நம்ம கடையிலே கிடைக்கல. எம்பிஜி ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இல்லைன்னா என்சிஆர்டி டெஸ்ட்டு புக்கு அது வேணால் கிடைக்கிது, தவிர இந்தமாரி கொஞ்சம் கைட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சேஃபான வெப்சைட் என்னன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லைனா டேரெக்டாக போய் கம்பெனி வெப்சைட்டில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?